வெல்கம் டு சித்தப்பு vlogs. வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒருத்தர கை தட்டுங்க. எங்க போறோம்னா திருச்சியில ஒரு நைட்டு கடையில போய் பரோட்டா சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு சூப்பரா பரோட்டா இருக்கும். அந்த கடை எனக்கு எப்படி தெரியும், நான் எவ்வளவு நாளா அங்க போய் சாப்பிடுறேன், அதெல்லாம் பத்தி பின்னால சொல்லுங்க. இது ப்ரமோஷன் வீடியோலாம் இல்ல, இது ஒரு ஃபன் வீடியோ. பயங்கரமான சினிமா பார்க்க போறோம். போலாம் ஸ்டார்ட் போங்க. நாங்க 4 பேரும் போறோம். நானு, நம்ம எடிட்டர் கீர்த்தி, நம்ம ஹீரோ ஜீவன், தேங்க் யூ யுவர் ஆனர், தேங்க் யூ. அப்புறம் இன்னொரு எடிட்டர் பாலமுருகன். எல்லாருமே போயிட்டு இருக்கோம். மொத்த டீமும் போயிட்டு இருக்கோம். மொத்த டீமும் போயிட்டு இருக்கோம். எப்படி இருக்குன்னு பாப்போம். போய் பரோட்டா, அந்த கடையில பரோட்டா இருக்கும், குஸ்கா இருக்கும். ஓகே, இந்த டைம் ரொம்ப பிஸியா இருக்கும். ஜோக் இல்லையா? ஆக்சுவலா அந்த கடையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எனக்கு எப்படி தெரியும்னா, வந்து நான் 2002ல இருந்து 2005 வரைக்கும் டிடிபி பண்ணிட்டு இருந்தேன். அங்க பக்கத்துல ஒரு பிரஸ் இருந்த ஆனந்தி அச்சகம்னு சொல்லிட்டு, அந்த பிரஸ்ல தான் நான் டிடிபி பண்ணிட்டு இருந்தேன். அந்த பிரஸ்ல நான் இருக்கும்போது ஈவினிங் டைம்ல போய் சில நாள் இங்க பரோட்டா சாப்பிடுவேன். பரோட்டா குருமாவோட டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். பட் வந்து அந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கிட்டத்தட்ட 20 வருஷமா அதே டேஸ்ட்டை மெயின்டைன் பண்றான். நான் ஃபர்ஸ்ட் டைம் போய் சாப்பிட்டப்ப என்ன டேஸ்ட் இருந்துச்சோ அதே டேஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. பெரிய கடைலாம் இல்ல, சும்மா ஒரு 7 பேர் தான் உட்காந்து சாப்பிட முடியும். அந்த இடம் ஒரு சின்ன 10க்கு 10 தான். ஆனா அவனோட குருமா ரொம்ப டேஸ்டா இருக்கும். போனா பரோட்டா இருக்கும், இட்லி இருக்கும், குஸ்கா இருக்கும். இந்த 3 ஐட்டம் தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் அங்கே போகிறோம். வேற எதுவுமே இருக்காது. பரோட்டா ஏற்றிக்கிட்டே இருப்பான், கும்பல் வந்துகிட்டே இருக்கும், பார்சல் போயிட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம டீமோட அங்கே போய் உட்காந்து சாப்பிட போகிறோம். இந்த பிளானை போட்டு கிட்டத்தட்ட 2 hours ஆச்சு. நம்ம ஜீவனை பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம்? பரோட்டா சாப்பிட போலாம்டா. இவன்ட்ட எப்பவுமே நம்ம லஞ்ச் சாப்பிட போனோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே சொல்லிடணும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போலாம்னா லஞ்சுக்கு தான் வரும். டின்னர் சாப்பிட போலான்னு இவன்ட்ட சொன்னா இந்த இன்னைக்கு மாதிரிதான் அடுத்த நாளே வரப்போகுது. பரோட்டா கிடைக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. இல்ல கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்கணும். நமக்கு கிடைக்கலன்னு வச்சுக்க தம்பி, நீ கிடைக்க மாட்டே. பரோட்டா இல்ல, நீ காலி. ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. ஆமா, இல்ல 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 கிடைக்கும். கிடைக்கும். நம்புவோம். எல்லா விஷயமே நமக்கு கிடைக்கும். பேசுறான் யார்கிட்ட வெரி பாசிட்டிவா இருக்கணும். எல்லாமே பாசிட்டிவா நடக்கும் அப்படின்னு வேண்டிக்கங்க எல்லாரும். என்னமோ உங்க அம்மா உன்னை நம்புறாங்க, எனக்கு உன் மேல அந்த நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் அன்னைக்கு இவனை வச்சு நாங்க ஒரு ஃபன் பண்ணிட்டோம். இவங்க அம்மாட்ட போய் பிராங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டு ஃபுல்லா கேமராலாம் செட் பண்ணிட்டோம். இவங்க அம்மாட்ட போய் இவனை சொல்லி நடிடான்னா, இவன் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு இவங்க அம்மாட்ட சொல்லணும். இவங்க அம்மா ரியாக்ஷன் என்னன்னு பாக்கணும். அதுதான் எங்க டாஸ்க். இவன் போய் இவங்க அம்மாட்ட, அம்மா நான் வந்து சொன்னோம் உண்மையே சொல்லிட்டான். உண்மை இத சாக்கா உண்மையை சொல்றேன். அம்மாட்ட போய் நான் ஒரு This is an unwanted statement irrelevant to the current situation. பொண்ணை லவ் பண்றேன். அவங்க அம்மா வந்து இடியாப்பம் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே போறாங்க. என்ன எழவி அது? பயங்கர கொடுமையா போகுது. அவங்க சிரிக்கிறாங்க, அவனா அப்படின்றாங்க. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். ரொம்ப படிக்கிற பையன் தம்பி, இவன் ரொம்ப படிக்கிற பையனா? அதாவது இங்க பாருடா, குமுதம் ஆனந்த விகடன் படிக்கிற பையன் சொல்லக்கூடாது. ஓ, நீ அப்படி வரியா? டெக்ஸ்ட் புக்க படிச்சு மார்க் எடுக்கணும் தம்பி. உண்மையா என்ன படிச்சான்னு கேளுங்க. பாதி நேரம் எனக்கு தெரிஞ்சு நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு போய் கட் பண்ணி ஒட்டிட்டு இருந்தான். அதுல என்ன படம் இருக்கும்? பார்த்தா என் டைட்டில் இவனுக்கு இருக்கணும், இவன் டைட்டில் எனக்கு இருக்கணும். பிஎஸ்சி விஸ்காம் மாட்டி கொடுத்துட்டாங்க. விஸ்காம், ஆமா தம்பி விஸ்காம் படிச்சிருக்காப்ல. இப்ப இதுல என்ன பிரச்சனைனா, பாலாலாம் நைட்டு 10:30 மணிக்கே தூங்கிடுவாப்ல. அவர் நல்ல பிள்ளை. அவரை போய் நீ சாப்பிடுறதுக்கு இந்த நேரத்துக்கு கூட்டு போற. நம்ம கூட சேர்ந்துட்டாருனாலே 2 மணி நம்ம கூட சேர்ந்துட்டாங்க, அவர்தான் நல்ல பிள்ளைங்கிற பேர் கிடையாதுங்கிறியா? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற.
டேய் நல்ல பிள்ளைன்னு சொல்றீங்களோ இல்லையோ நான் 9:30 to 10:30 மேக்ஸிமம் தூங்கிடுவோம். 10:30 தூங்கி ஆரம்பிச்சிருக்கேன். பாலா நீ ஆனாலும் இங்க பாரு பாலா, நீ ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆயிட்ட பாலா. இனிமேலாம் நீ இப்படி தூங்க கூடாது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இல்ல நம்ம நைட்ல தான் முடிக்கணும், பகல்ல தான் தூங்கணும். காலையில 5 o'clock நீ வீடியோ எடிட் பண்ணணும், கண்டென்ட் தேடணும். 5 o'clock எந்திரிச்சு. அந்த குட்டி ஐயோ மார்னிங்ல எங்களுக்கு மூளை வேலை செய்யாதுப்பா. அது மிட் நைட்டுங்க, 5:30 மிட் நைட். அப்பதான் நாங்க தூங்கவே போறோம். காலையில 5 o'clockல ஷார்ப்பா இருந்துச்சு. ஒரு நல்ல பழக்கம், ஆனா எனக்கு தான் அது வராது, வேற எதுவுமே கிடையாது. நல்ல பழக்கத்தை நம்ம பழக்கமே அதான் இல்லை. நமக்கு அந்த பழக்கம் கிடையாதுன்னு தான் சொல்றேன். இந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும்போது இந்த சீட் பெல்ட் மஸ்ட். சம்டைம்ஸ் எதுவும் ஆகாது, நமக்கு சேஃப்டியா தான் ஓட்டிட்டு இருக்கோம் பொறுமையா. இந்த ரோட்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் சொல்றேன், மூக்கு உடஞ்சிரும். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். டிரைவர் ஜாலியா தப்பிச்சார், நம்ம மூக்கு உடஞ்சிரும். போய் நான் 3 கிலோ குறைச்சிருக்கேன். குறைச்சிருக்கேன். உன் வெயிட் அப்பா டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. என் வெயிட்ட நான் குறைச்சிருக்கேன். அந்த பவுடர்லாம் எடுப்பாங்களே இப்ப புரோட்டீனுக்கு, என்ன பவுடர்? புரோட்டீன் பவுடர், வே புரோட்டீன், அதெல்லாம் நம்ம நேச்சுரலாவே இவன் சார்பேட்டா பரம்பரை ஆரியா மாதிரி நேச்சுரலாவே உடம்பு ஏத்திட்டு இருக்கோம். நேச்சுரலாவே உடம்பு ஏத்திட்டு இருக்கோம். ஜீவன் வந்து ஜிம்முக்கு போறான், ஒரு 6 மாசத்துல 6 பேக் வச்சிருவானாப்பா. 6 மாசத்துல இருக்கிற பேக்க குறைச்சா போதும், 6 பேக் எல்லாம் வைக்கணும். Family pack அரைஞ்சா போதும். அதே வேணாம். ஆனா ஜீவன் செம டயட்டுப்பா, ஜிம்முக்கு போனது. சுகர் கட் ஒன்லி. சுகர்லாம் சாப்பிடுறது. ஆனா நான் ஒரு டீயா உப்பு போட்டு கொடுங்க. நேத்து ஜப்பான் சிக்கனு, நானே அது பரோட்டா. கேஷ்யூஸ் இருக்கு. இன்னைக்கு பரோட்டா சாப்பிடுறோம். முடிஞ்ச அளவு புரோட்டா தவிர்ப்போம், இல்லாட்டி புரோட்டா சாப்பிடாம அந்த கடையில வந்து என்ன பண்ண போறோம்? இபி ரோட்ல போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வாக். அது இங்க பாருங்க, திருச்சி காந்தி மார்க்கெட் வந்து நைட்டு 10:10 அது ரொம்ப பிஸி. ஃபுல்லா ஆக்டிவா இருக்கும். அனைத்து நேரங்களிலும் ஆக்டிவாவே இருப்பாங்க. அவங்கதான் இவங்கலாம். ஆனா நான் அப்படி கிடையாது. இவங்களை விட நைட்ல நான் ரொம்ப ஆக்டிவா. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? பாலா அம்மா சொல்லிட்டுப்பா, இன்னைக்கே முடிவு பண்ணிருப்பாங்க, டேய் இந்த பசங்க எல்லாம் வந்தா இனிமே நம்ம பையனை சேர விட கூடாது. இவனுங்க கெட்டது போறாதுன்னு நம்ம பிள்ளை வேற கிடைக்கிறான். பாலா வேற என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாப்ல, 5:30 நான் எந்திரிச்சிருவேன்ப்பா. பையனை நாளைக்கு எந்திரிக்க மாட்டாரு. ஏன்னா நாங்க போறதே இப்ப 2 மணிக்கு, எப்படி 5 மணிக்கு எந்திரிக்கும்? அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருண்டா. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருண்டா, எனக்கு சிஸ்டத்துல ஒர்க் இருக்குடா. ஓகே, அப்ப நம்ம சீக்கிரம் போறோம். ஆமா, சீக்கிரம் இவங்க எல்லாம் விட்டுட்டு நம்ம திருப்பி ஒரு ரவுண்டு போறோம். மார்க்கெட்ல இறங்கியாச்சு. தான் மார்க்கெட், ஃபுல் ஆல் மார்க்கெட், காந்தி மார்க்கெட். குரு மெஸ் வந்துட்டோம். போயிட்டு இருக்கோம். மொத்தமாவா? நல்லா 7 சாப்பிடுவோம். நம்மளும் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். இதுக்கே 560 ரூபா தான் பில் ஆச்சு. சீப் தான்ல. பரோட்டா வந்து வெறும் 15 ரூபா, குஸ்கா 50 ரூபா, பிளேட் 50 rupees. ஓகே தான். பட் நல்லா டேஸ்ட், குருமாலாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. இது என்ன பியூட்டினா, 23 இயர்ஸ் 2003ல வந்து இங்கே முதல்ல சாப்பிட்டேன். அப்போ என்ன டேஸ்ட் இருந்துச்சோ அதே டேஸ்ட் தான் இருக்கும். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஆனந்தி ப்ரெஸ்ஸில் இருக்க ஒரு ஓனர் இருந்தார். அவர் தான் வந்து என்ன போய் இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்டு. வியூவர்ஸ், நாங்கள் சாப்பிட்றோங்கிறதுக்காக நீங்களாம் நைட்டு இந்த டைமுக்குலாம் சாப்பிடாதீங்க. அன்டைமில் தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. ஆமாம், எங்களுக்கு வந்து இந்த வீலாக் பண்ணுமே நாங்கள் இந்த டைமுக்கு சாப்பிட்றோம். நைட்டு மேக்ஸிமம் 8 மணிக்குள்ளே டின்னரை சாப்பிட்றது. அதே மாதிரி தூங்குறது ஒரு 11 மணிக்குள்ளே தூங்கிடணும். அதுக்கு மேலே 8 மணிக்கு மேலே சாப்பிட்றது
ஃபுல் நைட் கண்ணு முழிக்கிறதுனா உடம்பு Yes. உங்க ஒர்க்குக்கு தேவைப்பட்டா மட்டும் நைட் ஆமா. Night. சோஷியல் ஃபோன் நோண்டுறது ஃபோன் நோண்டுறது சாட் பாக்குறது இன்ஸ்டாகிராம்லாம் நீங்க தள்ள நல்லா தான் இருக்கும் வீடியோலாம். நம்ம அதுக்காக பார்த்துட்டே இருந்தா விடிஞ்சிரும். தெரிஞ்சிடும். அதையும் பார்த்துக்கணும். இப்ப நம்மளோட அடுத்த வீடியோ வந்து சிறுமலை. சிறுமலை. ஆமா, ஃபன்னா இருக்கும். இன்னும் ஒரு 2-3 நாள்ல வீடியோ வந்துடும். கவர் பண்றோம். முடிஞ்ச அளவு உங்களை சிரிக்க வைக்கிறோம். நம்ம ஷார்ட்ஸ் நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஃபுல் வீடியோஸையும் பார்க்கணும். ஃபுல்லா ஆமா. மூச்சை போட்டு பண்றாப்புல. ஏதாவது பண்ணி விடுங்கப்பா.